எவ்வளவுதான் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே உங்க ஸ்கின் டைட்டா சென்சிட்டிவா ஃபீல் ஆகுதா? அப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகியிருக்கும். ஸ்கின் பேரியரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் வில்லவன் கோதை, கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் எஸ்தெட்டிக் ஃபிசிஷியன், டாக்டர் வில்லவன் ஸ்கின் கிளினிக், பெரம்பலூர். ஸ்கின் பேரியர்ங்கிறது நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் ப்ரொடக்டிவ் லேயர். இது நம்ம ஸ்கின்னை பாக்டீரியா அண்ட் பொல்யூஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். மாய்ஸ்சர் லாஸ் ஆகாம ஹெல்ப் பண்ணும். இந்த பேரியர் டேமேஜ் ஆனா நம்ம ஸ்கின்ல ரெட்னஸ், இரிட்டேஷன், ட்ரைனஸ் அண்ட் பர்னிங் சென்சேஷன் எல்லாமே வரும். பேரியர் டேமேஜ் ஆகாம இருக்க நான் சொல்ற முக்கியமான இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன். அடிக்கடி ஸ்க்ரப்ஸ், AHA அண்ட் BHA யூஸ் பண்ணா ஸ்கின் தின் ஆகி சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா நிறைய ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸை மிக்ஸ் பண்றது. ரெட்டினால், விட்டமின் C அண்ட் ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்னா யூஸ் பண்ணா ஸ்கின் இரிட்டேட் ஆகி ரெட்னஸ் அண்ட் பர்னிங் வரும். பிம்பிள்ஸ் பிரேக் அவுட் கூட காஸ் பண்ணும். நெக்ஸ்ட், மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்றது. ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அடுத்து, ஓவர் கிளென்சிங். ஒரு நாளைக்கு 3 or 4 டைம்ஸ்க்கு மேல ஃபேஸ் வாஷ் பண்ணா ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் ட்ரை ஆகும், இரிட்டேட் ஆகும் மாறிடும். ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணாம சிம்பிள் ரொட்டீன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஜென்டில் கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீனை ரெகுலரா போடுங்க. ஓவரா ஸ்கின் கேர் பண்றேன்னு சொல்லி அடிக்கடி அவங்க ஸ்கின் பேரியரை டேமேஜ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஸ்கின் கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.